ஹாய். டே 69 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி. அண்டு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியனை நம்ம ரிவ்யூவாக வந்து கொடுப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம கொடுக்க போகிற மூவி தான் வந்து மெட்ராஸ் மேட்னி. ஸோ மெட்ராஸ் மேட்னி மூவி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து சத்யராஜ் சாரை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அங்கே ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. ஸோ அந்த மேடம் கிட்ட வந்து இவர் ரெகுலராக அவர் வந்து ஒரு மூவி சம்மந்தப்பட்டவர்ன்றதால இவர் வந்து கதையாக எழுதி அவங்கக்கிட்ட வந்து இதை படிச்சிங்களா, இந்த நாவல் இந்த புக்கு படிச்சிங்களா, இந்த ஸ்டோரி பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆக்ஷன், அது இதுன்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஸோ நீங்கள் ஏன் வந்து ஒரு காமன் மேன் பற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, காமன் மேன் பற்றி எழுதுறதுல என்ன அட்வென்ச்சர் இருக்குது, ஸோ இதெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு காமன் மேனை தேடி போகிறாரு. காமன் மேன் தேடி போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு மேடிக்கிட்ட வந்து கேட்குறாரு, ஒரு வேலைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்னென்னா வந்து நான் வந்து இப்போது அவர் சரியான பதில் கொடுக்க மாட்டார். ஸோ நான் வந்து தண்ணி அடித்தேன்னா தான் நான் வந்து அழுவேன், எனக்கு அப்போ தான் வந்து ஃபீலிங்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவர் பாருக்கு தேடி போகிறாரு, அவர் அந்த டைமில் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து அவருக்கு தென்படுறாங்க. அதில் வந்து இந்த கதைக்கு கதையோட முக்கியமான கேரக்டர் அவரே ஹீரோன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த கதையில் அவர் தான் அந்த கதையோட ஹீரோ. அவரை சுற்றி தான் அந்த கதையே நடக்கும். ஸோ காளி வெங்கட் சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து இவர் மீட் பண்ணுறாரு. ஸோ இது என்ன ஒரு கதைனா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றின ஒரு மூவி. அவங்க படுற கஷ்டம், ஸோ அவங்க எப்படி வந்து அவங்களோட மனநிலை என்ன, ஸோ அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த மூவி வந்து பேசுது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வளர்க்குறதுக்கே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் என்ன தான் வந்து வேலை செஞ்சாலுமே வந்து அவரால் வந்து ஒரு லக்ஸுரி லைஃபோ ரொம்ப ஒரு பேசிக்கை தாண்டின ஒரு விஷயத்தை வந்து அவரால் கொடுக்க முடியல. ரொம்ப வந்து சிக்கனமாக தான் குடும்பத்தை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அப்பாவாக அவர் இருக்கார். ஸோ அந்த அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டை வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ அப்பா எப்படி வெளியில் கஷ்டப்பட்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாரோ அதே மாதிரி அம்மா வந்து தங்களோட பொறுப்புலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் அவங்க முழுக்க அந்த குடும்பத்தை வழிநடத்துறதுலே ஸோ அவங்க மொத்த வாழ்க்கையுமே வந்து அதில் செலவு பண்ணுறாங்க. அண்ட் அவங்க பசங்க ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்பாவை ரொம்ப வியந்து பார்த்த பசங்க வந்து வளர அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, பசங்க வந்து நம்மளை வந்து மதிக்க மாட்டுறாங்க. ஸோ நம்மளால் வந்து நம்ம எதுவும் சேர்த்து வைக்கல. ஸோ நம்ம பசங்களை வந்து பெருசாக நம்மளால் வந்து இது பண்ண முடியனால நம்மளை வந்து மதிக்காமல் பசங்க வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ இந்த வகையில் அவரோட பொண்ணு வந்து காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அவங்க வந்து பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ குடும்பத்தோட மொத்த இதுவுமே வந்து அவங்க தான் மேஜராக வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் போது இதில் ஆல்ரெடி அவங்க லவ் பண்ண பையன் வந்து இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவங்க பார்க்குற ஒரு மாப்பிள்ளையுமே அவங்க வேணான்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதனால் அவருக்கும் அவங்க பொண்ணுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அண்டு பையன் வந்து இப்போ தான் வந்து ஸ்கூல் முடிச்சிருக்காரு. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு அவர் காலேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வேணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபேமிலி சீன் வந்து இருக்குது. கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேமிலியோட கதையை கொண்டு போகிறதா தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. ஸோ இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தருக்குமே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதே வந்து அவங்க இன்ட்ரோவாகவே கொடுக்குறாங்க. இப்போ பையன் கேரக்டர் ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறாங்க, அம்மா கேரக்டர் ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறாங்க, ஸோ வந்து மகள் கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறாங்க. அப்படியே வந்து ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே தான் வந்து சீன் பை சீனாக போயிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. நம்ம பார்க்கும்போது ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவரோட வாய்ஸ் ஓவர் வந்து இன்ட்ரடக்ஷனோட முடியாமல் கதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் நடுநடுவில் அவரோட வாய்ஸ் ஓவர் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவரோட இன்புட் வந்து நடுநடுவில் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவர் ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து அவங்க மைண்ட் செட்டை நமக்கு வந்து வாய்ஸ் ஓவராகவே சொல்கிறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது மூவியை. அந்த கதையோடு போகும்போது நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ண முடியும். நடுவில் ஒரு வாய்ஸ் ஓவர் வர்றதுனால நம்மளால் கதையை பெருசாக வந்து அது கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளால் கனெக்ட் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அந்த கதையே வந்து எப்படின்னா, இப்போது அப்பாவோட தியாகத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான கதையை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் வந்து நமக்கு பார்க்கும்போது சீன் பை சீனாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு முழு படமாக பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகுது. ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ இன்டென்ஸாக பேசியிருக்கேன். பட் வந்து சீன்ஸ் வந்து ரொம்ப சீனாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வளர்கிற சீனை வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை விளக்கிறதுக்கு சொன்னாலுமே ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீன் பை சீனாக சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ கதையோட ஃப்ளோவாக வராமல் கட் பண்ணி சீனாக வருது. நடுவில் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த மாதிரி இந்த சீனுக்கு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க, டக்குன்னு நார்மலுக்கு வராங்க, அந்த மாதிரி வருது. மொத்தமாக வந்து கடைசியில் குடும்பமாக உட்காந்து பேசுகிறது தான் வந்து ஒரு இதுவாக சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்ல வர கருத்து என்னென்னா, அவர் வந்து கஷ்டப்பட்டாலும் அவர் பசங்க எப்படியாவது படித்து அடுத்த தலைமுறையை வந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்றது தான் அவர் வந்து அவரோட அந்த சிந்தனையை தான் வந்து பெருசாக எடுத்து இந்த மூவியில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஃபினிஷிங்கில் வந்து எதுவுமே வந்து ஒரு கன்க்ளூஷனாக இல்லை. எல்லாமே வந்து கட்டாக அப்படியே நிற்கிது. ஸோ பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கல, பொண்ணோட மேரேஜும் வந்து எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்றதே வந்து கடைசியில் வந்து படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. அதுலேயே அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ கன்க்ளூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். மற்றபடி வந்து ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு தடவை நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 69 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மெட்ராஸ் மேட்னி. காசி டாக்கீஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். மார்னிங் 10 AM ஷோ.